அங்க இருக்கிறவர் இங்க இருக்கிறவர் ரெண்டுக்கு சேர்த்து கும்பிடுன்னு தான் நமக்கு இப்படி வச்சார். உச்சி கூப்பிய கையினர். கோயில் எல்லாம் பாருங்க, சிற்பம் சீட்டி இருப்பாங்க. அது வழிபடுவது இப்படி கையை வச்சுதான் வழிபட்டு இருக்கோம். இந்த பெருமானே இந்த இடத்துல தங்குவீராக அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறோம். அந்த மூலவரை வணங்குகிற பொழுது இப்படி வணங்குகிறோம். சிவன் ஒருவனுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட வணக்கம். நம்ம சாமியை கும்பிடும் பொழுது இந்த 12 அங்குலத்தையும் சேர்த்து கொண்டு போய் தான் கை வைக்கிறோம். இந்த ஃபீல்டுக்காகத்தான் அவரை வழிபடுறோம். உச்சி கூப்பிய கையினர்னா கையை தூக்கி மேல ரெஸ்ட் பண்ண கூடாது. இந்த கையை அப்படி தூக்கிடணும். இந்த உச்சி கூடியிலிருந்து 12 அங்குல ஃபீல்டு நம்ம கவனமா பார்க்கணும். நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் எந்த பக்கம் தொடர்புனா இந்த பக்கம் தான் தொடர்பு. இந்த ஒரு ஏரியாவை தான் நாமும் இந்த பிரபஞ்சத்தோடையும் தொடர்பு கொள்வதற்குரிய ஆண்டனா கம்யூனிகேஷன். அதனால இந்த இடத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விளக்கமாக வைத்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரபஞ்சத்தினுடைய கண்ணாடி போல தெரியும் எல்லாம். இந்த இடத்தை சுத்தமா வச்சுக்க கூடிய சாதனம் என்னன்னு கேட்டா நல்ல சிவ சிந்தனை தூய்மை அடைய இந்த ஏரியா தூய்மையாகும். இந்த ஏரியா தூய்மையாக பிரபஞ்சத்தினுடைய உண்மை காட்சி தெரியும். இந்த துவாதசாந்தங்கிறது இது நமக்கே உரியது. யாரையும் நம்ம தலையில கை வைக்க விடக்கூடாது. தாய் வைக்கலாம், தந்தை வைக்கலாம், ஆசிரியர் வைக்கலாம், வேற யாரும் வைக்க கூடாது. ஏன்னா அந்த ஃபீல்டு கலையும் கலைஞ்சதுன்னா நமக்கு சிந்தனை கலக்கம், தெளிவு இன்மை இதெல்லாம்